ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திங்கக்கிழமை எடுத்த வீடியோ. காலையில் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் ஊற வச்சுருந்தேன். இது டிமார்ட்டில் வாங்கினேன். இந்த சுண்டல் நல்லா பெரிய பெரிய சைஸாக இருந்தது. நம்ம தாளிச்சிட்டு இந்த கருவேப்பிலை இட்லி பொடி வச்சுருந்தேன். அது ஒரு ஸ்பூன் மேலே தூவிட்டு டேஸ்ட்டே சூப்பராக மாறிடுது. அப்புறம் கொஞ்சம் பீன்ஸு, ஒரு கேரட் இருந்தது, அது கூட கொஞ்சம் மீல் மேக்கர் போட்டு ஒரு பொரியல் பண்ணியாச்சு. அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு மேகி கேட்டாங்க. ஒரு பாக்கெட் மேகி வாங்கி வச்சுருந்தேன். மேகியை பார்த்தோன்னே அதை செஞ்சு சாப்பிட்றணும். அது வரையும் பசங்களுக்கு தூக்கம் வராது. அதனால தான் பெரிய பாக்கெட்லாம் இப்போ வாங்குறது இல்லை. 2 பீஸ் வர மாதிரி வாங்கி வைப்பேன். அதை உடனே செஞ்சு முடிச்சுட்டு அவ்வளோதான், காலி பண்ணிவிடுவோம். அப்புறம் லெமன் ரைஸ்க்கும் இந்த பீன்ஸ் பொரியலுக்கும் நல்லாயிருக்கும். எப்போவும் வாழைக்காய் உருளைக்கிழங்கு இப்படி தானே வறுத்தரோம் அப்படின்ட்டு இந்த பீன்ஸ் பொரியல் கொஞ்சம் காரசாரமாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் முடிச்சுட்டு காய்கறி பழம் எதுவுமே இல்லை வாங்கலான்னு போனேன். அப்போ தான் சரி சரவணா ஸ்டோர் போகலாம். அங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, காய்கறி, ப்ரொவிஷன் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. நம்ம சரவணா ஸ்டோரில் எல்லா இடத்துக்கும் போனால் தான் லேட் ஆகும். நாங்கள் போகிறோம், 5வது மாடியில் இறங்குறோம், என்ன தேவையோ காய்கறி பழத்தை வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு நைஸாக எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு போயிட்டேன். அவர் வரத்துக்கு முதல்ல யோசிச்சார், நீ போனால் பெரிய பட்ஜெட்டாக வச்சுருவேன் அப்படின்ட்டு. இல்லை, நான் 1000 ரூபாய்க்கு மேலே எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் கொட்டி வச்சுருந்தாங்க. ஆப்பிள் வாங்கினேன். கொய்யாப்பழம் போன வாட்டி 50 ரூபா தான், இந்த வாட்டி கொஞ்சம் விலை ஏறிடுச்சு. போன வாட்டி வந்து நேந்திரம் பழம் 50 ரூபா ஒரு கிலோ இருந்தது. இந்த வாட்டி 39 ரூபா தான். பக்கத்தில் கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ 80 ரூபா வரையும் சொல்கிறாங்க. அப்போ தேன் பார்த்தீங்கன்னா 248 ரூபா தாங்க 1 லிட்டர் தேன். தேன் நல்லா சூப்பராகவே இருந்தது. அது ஒன்று வாங்கினேன், 1 லிட்டர் தேன். அப்புறம் அப்படி இப்படின்ட்டு ஒரு 4 பை காய்கறி பழம் எல்லாம் வாங்கிட்டேன். ஒரு 10 நாளைக்கு பிரச்சனை இல்லை. மாதத்துக்கு 2 வாட்டி இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரம் கூட போகலாம். நம்ம டைமை பொறுத்து தான். மாதத்தில் ஒரு 2 வாட்டி போய் இது மாதிரி காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படியே கீழே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கால் வலி எடுத்துருச்சு. சரி, ஒரு 10 நிமிஷம் அவருக்கு ஃபோன் பேசுகிற வேலை இருந்தது. சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கடையை வீடியோ எடுத்துருந்தேன். அவ்வளோ கூட்டமே இல்லைங்க, எந்த ஃப்ளோருமே கூட்டம் இல்லை. எப்பவுமே நகை கடையில் கூட்டம் நிரம்பி வழியும். கூட்டமே இல்லை பாருங்கள், ஒரு எண்ணி பார்க்குற அளவு தான் இருந்தது. அங்கே இந்த விநாயகர் வச்சுருந்தாங்க, நல்லா பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கே. பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சரவணா ஸ்டோர், போத்தீஸ் இந்த மாதிரி கடையிலலாம் போய் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலாம். நல்ல விலை குறைவு தான். வாங்கி பாருங்கள், ஒரு வாட்டி 2 வாட்டி உங்களுக்கு விலை டிஃப்ரென்ஸ் தெரியும். வெண்டைக்காயெல்லாம் நான் போகிற வழியில் ஒரு கடையில் பார்த்தா 25 ரூபா போட்டிருந்தது. சரவணா ஸ்டோரில் வந்து ஒரு கிலோ 15 ரூபா தான். அந்த அளவுக்கு நல்ல ரேட் டிஃப்ரென்ஸ். என்ன போய் வாங்கிட்டு தூக்கிட்டு வரணும். அதுதான் பசங்க வந்தோடனே கவராக வைக்கிறதுக்கு அதை பார்த்துட்டு, என்ன எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொட்டி ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க என்னன்ட்டு. அவ்வளோதாங்க, வாங்கிட்டு வந்துடும் எல்லா பொருளும். என்ன எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. கவராக இருந்தது இல்லையா, அப்படியே கவரோடு எடுத்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டேன். வேலையும் முடிஞ்சிச்சு ஈஸியாக. ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கினா கூட கவரில் போட்டு தான் வாங்கணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.